ஆனால் தேர்ட் ஜெனரேஷன்ங்கிறது இப்போ வந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, ஸ்டெம் செல்லை வெளியில எடுத்து பிரிப்பது மட்டும் இல்லாமல், ஸ்டெம் செல்ல வந்து ஜெனடிக் இன்ஜினியரிங் அதுல இருக்கக்கூடிய குறைபாடுகள், ஸ்டெம் செல்ல குறைபாடுகள் இருக்கும். அதனால சில வியாதிகள் வரும். குறிப்பா அது உதாரணத்துக்கு சொல்லணும்னாக்கா, இப்போ இம்யூன் டெஃபிஷியன்சி டிசீசஸ், சிவியர் கம்பைன்ட் இம்யூன் டெஃபிஷியன்சி டிசீஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ அது வந்து ஒரு ஜெனடிக் மியூட்டேஷனால வரக்கூடிய பிரச்சனை. ஸ்டெம் செல்ல ஏற்படக்கூடிய குறை. அப்போ அந்த ஸ்டெம் செல்ல குழந்தைகிட்ட இருந்து எடுத்து, அந்த ஸ்டெம் செல்ல இருக்கக்கூடிய ஜீன் டெஃபிஷியன்சியை கரெக்ட் பண்ணலாம். ஜீன் தெரப்பி, ஜீனை இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம். இன்ட்ரோடியூஸ் பண்ணி, அதுக்கப்புறம் அதை கல்ச்சர் பண்ணி, அதையே திருப்பி அந்த குழந்தைக்கு கொடுக்கும்போது, அது வந்து தேர்ட் ஜெனரேஷன் ஸ்டெம் செல் தெரப்பி, ஜீன் எடிட்டட் ஸ்டெம் செல் தெரப்பி. இது தொடங்கி ஒரு குறைந்தபட்சம் 5லிருந்து 7 வருடங்களாக இது நடைபெற்று வருகிறது. இப்போ புது புது வியாதிகளுக்கும் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆக ஸ்டெம் செல் தெரப்பியில் 3 பரிமாணங்கள் இருக்கு, 3 ஜெனரேஷன் இருக்கு. இப்ப இந்தியாவுல எந்த ஜெனரேஷன் ஸ்டெம் செல் தெரப்பி வரை செய்யப்படுகிறது அப்படின்னா, இந்த 2ண்ட் ஜெனரேஷன், 3rd ஜெனரேஷன் வரை வந்துவிட்டது. 1st ஜெனரேஷன் ஆல்ரெடி 15 வருடங்களாக நாங்களே பண்ணிட்டு இருக்கோம். அதே 2ண்ட் ஜெனரேஷன் வந்து இப்பொழுது ஸ்டெம் செல் ரெடிமேட் ஸ்டெம் செல்ஸ் அவைலபிள் ஃபார் ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ், ஃபார் கிரிட்டிக்கல் லிம்ப் இஸ்கீமியா. இதெல்லாம் 2017க்கு பிறகு இந்த 2ண்ட் ஜெனரேஷன் கல்ச்சர்ட் ஸ்டெம் செல்ஸ் இது வந்து கிடைக்கிறது. 3rd ஜெனரேஷன் ஜீன் எடிட்டட் ஸ்டெம் செல்ஸ் அதுவும் தற்பொழுது இந்தியாவில் இன்னும் அப்ரூவல் ஆகல. ஆனா கார் டி செல் தெரப்பின்னு டி செல் இன்ஜினியரிங் மட்டும் இப்பொழுது அப்ரூவ் ஆகியிருக்கிறது. ஸோ அதனால 3rd ஜெனரேஷன் செல் இன்ஜினியரிங் அதுவும் தற்பொழுது இந்தியாவிலும் பல இடங்களில் இதற்குண்டான ஆராய்ச்சிகளும் ட்ரீட்மெண்ட்டும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கார் டி செல் இன்ஜினியரிங் தெரப்பி வந்து கேன்சருக்கு பயன்படும். அது வந்து மும்பை, பெங்களூர் மற்றும் கல்கட்டா ஆகிய நகரங்களில், வெல்லூர், சிஎம்சி வெல்லூர் ஆகிய நகரங்களில் இந்த கார் டி செல் தெரப்பி வேர் த டி செல் இஸ் engineered and then cultured and then given back to the patient for cases of cancer. ஸோ இது வந்து ஆல்ரெடி இந்தியாவில் அப்ரூவ் ஆகி நடைபெற்று வருகிறது. இது போல மற்ற ஸ்டெம் செல்லை எடுத்து ஜெனடிக் இன்ஜினியரிங் பண்ணி அதை கொடுக்கக்கூடிய ஆராய்ச்சிகளும் தற்பொழுது நடந்து வருகிறது. இதெல்லாம் நடக்கிறதுனால தான் இந்தியா வந்து இந்த மாதிரி செல் அண்ட் ஜீன் தெரப்பி, குறிப்பாக ஸ்டெம் செல் தெரப்பியில் ஒரு தலைசிறந்த நாடாக விளங்குகிறது.